சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது டிஆர் லாட்ரியோட ஒரு மணி கேசிங் பார்க்க போகிறோம். நேற்றுக்கு ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா 191 வந்துச்சு, டபுள்ஸ் வந்திருக்கு. ஸோ நம்ம கொடுத்த கேசிங்கில் ஏபிசி போர்டில் 1 மட்டும், அதாவது சி மட்டும்தான் பாஸ் ஆகிருக்கு, ஏஓபிஓ பாஸ் ஆகலை. ஸோ மன்னிச்சிருங்க, ஏன்னா நமக்கு டபுள்ஸ் இல்லை ட்ரிபிள்ஸ் தான் நமக்கு வந்து கேசிங் பெருசாக ஒர்க் அவுட் ஆகுது சொல்லியிருந்தோம் ஆல்ரெடி. ஸோ அதான் நடந்துச்சு. இன்றைக்குமே டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்கான் இன்றைக்கி ஒரு மணி கேசிங்கில். சரி, ஓகே. 13/4/2024 கெஸிங் பார்க்கலாம். சனிக்கிழமையோட கெஸிங்கு ஆல் போர்டில் நமக்கு 3, அதுக்கப்புறம் 6 கிடச்சிருக்கு. ஸோ இதுக்கு நீங்கள் பவர் எடுத்தீங்க அப்படின்னா 3க்கு வந்து 8 வரும், 6க்கு பார்த்தீங்கன்னா 1 வரும். ஓகேங்களா? ஸோ 3 பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஏ போர்டில் 6, அதுக்கப்புறம் 3 கிடச்சிருக்கு. ஸோ 6ஓட பவர் எடுத்திங்கன்னா 6க்கு 1 வரும், 3க்கு 8 வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி போட்டுக்கோங்க ஏ போர்டில். அதேமாதிரி பி போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 2, அதுக்கப்புறம் 6 கிடச்சிருக்கு. ஸோ 2க்கு பவர் நம்பர் 7 வரும், 6க்கு பவர் நம்பர் 1 வரும். ஸோ 2761 அப்படின்ற நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு பி போர்டில் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் சி போர்டில் நமக்கு 2, அதுக்கப்புறம் 3 கிடச்சிருக்கு. ஸோ இதுக்கு பவர் எடுத்திங்க அப்படின்னா 2க்கு வந்து 7 வரும், 3க்கு 8 வரும். ஸோ சி போர்டுக்கான கெஸ்ஸிங் இது தான், பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் நமக்கு 0330 2772 5775 கிடச்சிருக்கு. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் பவர் எடுத்திங்க அப்படின்னா 03க்கு பார்த்தீங்கன்னா 58 வரும், 27க்கு 27, அதாவது 72 தான் வரும். ஓகே, அதே மாதிரி 57க்கு பார்த்தீங்கன்னா நமக்கு 02 வரும். ஓகேங்களா? ஸோ நமக்கு இது ஒரு 6 ப்ளஸ் அது இல்லாமல் ஒரு 4 நம்பர், மொத்தமாக 10 நம்பர் கிட்ட வருது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வர நம்பரை மட்டும் எடுத்து ப்ளே பண்ணுங்கள். 10 நம்பர் கூட ப்ளே பண்ண அவசியம் கிடையாது. ஒரு நம்பர் 2 நம்பர் எடுத்து கூட நீங்கள் ப்ளே பண்ணலாம். பட் கரெக்டாக பார்த்து போடுங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஏபிசி போர்ட் பாக்ஸு, இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 047 258 அதுக்கப்புறம் 361 கிடச்சிருக்கு. பாக்ஸ் கொடுத்துருங்க. ஸோ பாக்ஸ் வருதுன்னா போடுங்க, இல்லைனா நீங்கள் வந்து பாக்ஸ் இல்லைனா வேறு ஏதாவது நான் கம்மி நம்பராக பார்த்து ஒரு நம்பர் 2 நம்பர் மட்டும் போட்டு ப்ளே பண்ணுங்கள். இதுதான் இன்றைக்கான கெஸ்ஸிங்கு. டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி 19 வந்துச்சு இல்லையா இன்றைக்கி ரிசல்ட்டில். ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1ஓட பவர் என்ன வரும், 6 வரும். அதே 9ஓட பவர் நம்பர் 4 வரும் இல்லையா? ஸோ நமக்கு அதுக்கேற்ற மாதிரி டபுள்ஸ் போட்டுக்கோங்க. அதாவது 666 வரலாம், இல்லைனா 44 வரலாம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி போட்டுக்கோங்க. 44 பார்த்தீங்கன்னா நான் ரீசெண்டாக அடிக்கலை பெருசாக. 11 அடிச்சிருக்கான், 66 கூட அடிச்சிருக்கான்னு நினைக்கிறேன்.